என் பிள்ளையே, நீ நேற்று வரை கண்ணீரோடு தினந்தோறும் ஜீவித்தாய். மனதை அழுத்தும் சுமைகள், தீராத பிரச்சனைகள், நட்பும் உறவும் கவலையாக்கும் சூழ்நிலைகள், இவை உன் உள்ளத்தை பதற வைத்திருக்கும். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், கஷ்டம் நீங்கும் காலம் வந்துவிட்டது. நீ கடந்த மாதங்களில் பார்த்த வேதனைகள் உன் ஆவியை தடுத்துவிட்டது. அந்த துயரம் உன்னை மரத்தில் மடக்கி வைத்தது. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் கண்ணீர் மட்டும் வழிய விட்டாய். ஆனால் என் கண்களில் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் சுத்தமான மணித்துளிகள் போல. நான் அவை அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் உன் கஷ்டங்களை வெறுப்பாக காணவில்லை. அவற்றை என் கிருபையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக காண்கிறேன். நீ என்னிடம் கேட்டாய், கர்த்தாவே, இவ்வளவு நாள் நான் ஏன் இப்படி சோதிக்கப்படுகிறேன்? என் பதில், இது முடிவடைய இருக்கிறது. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உன் இரவு பாக்கியமாக மாறுகிறது. நீ ஏமாற்றத்தால் அழுததுண்டு. நண்பர் வெறுப்பால் வாடியதுண்டு. நம்பிக்கையை இழந்ததுண்டு. ஆனால் இன்று நான் உனக்காக நடக்கிறேன். இது உனக்கான மீட்பு காலம். கஷ்டம் நீங்கும் காலம். நீ என் வார்த்தைகளை நம்புகிறாயா? அப்படியென்றால் உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பப்பட இருக்கிறது. புதிய வருஷம் அல்ல, புதிய வரங்களை தரும் காலம் இது. அழுத இடத்தில் சிரிப்பை கொடுக்கிறேன். இழந்த இடத்தில் அதிகமாக திருப்பித் தருகிறேன். நீ ஒரு காலத்தில் உன்னை தோல்வியாளன் என்று கருதியிருப்பாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ வெற்றியாளன். நீ பார்த்த சோதனைகள் உன்னை காயப்படுத்தவில்லை. உன் உள்ளத்தை எடுத்து எனக்குள் நெருக்கமாக இணைத்துள்ளன. மறக்காதே, யோசேப்பு சிறையில் இருந்தான். 3ஆம் நாள் வெற்றியின் துவக்கம். நீயும் அந்த 3ஆம் நாளில் உள்ளாய். வீடு திறக்கப்படும், வேலை அமையும், உடல் நல்லடையும், குடும்பத்தில் அமைதி பிறக்கும். நீ ஏற்கனவே எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வந்ததைக் கண்டிருக்கலாம். இப்போது அதைவிட சிறந்த இடத்திலிருந்து நான் உனக்காக உதவுகிறேன். நீ பிழைத்து விட்டாய் அல்லவா? அப்படியென்றால் இப்போது உன் காலம். நீ ஏற்கனவே முயன்ற வழிகளில் வெற்றியடையவில்லை என்றாலும் இப்போது என் வழி திறக்கப்படுகிறது. என்னை கர்த்தராக வைத்தவன் வெட்கப்படுவதில்லை. அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என் அன்பான பிள்ளையே, நீ இந்நேரம் வரை அனுபவித்த துயரங்கள், சோதனைகள், மனக்கவலைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.